மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நற்செய்தி பகுதியில் இயேசு தமது சொந்த ஊரில் புறக்கணிக்கப்படுகிறார். இயேசுவினுடைய போதனையை கேட்டு அவருடைய வல்லசைகளை பார்த்து வியந்து போகிற மக்களாக அவருடைய சொந்த ஊர் மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த புகழ்ச்சி சற்றும் நிலைக்கவில்லை. அடுத்த கணமே இவருடைய தந்தை தச்சர் அல்லவா, இவருடைய தாய் நம்மோடு உடன் இருக்கிறவர் தானே, மரியா தானே, இவருடைய சகோதர சகோதரிகளாம் நம்மோடு இருக்கிறார்களே என்று சொல்லி இயேசுவினுடைய நிலையை, அவருக்கு உரிய அந்த வியப்பை எல்லாம் அவர்கள் குறைத்து நிலைப்படுத்துகிறார்கள். தேவையில் இருப்பவருக்கு ஒருவரை தூக்கி பிடிப்பதும், தேவை இல்லை என்று சொன்னால் தூக்கியவரை கீழே போட்டு மிதிப்பதும் நமக்கு பழகி போன ஒன்று தானே. இங்கு அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. இயேசு தன்னுடைய ஞானமிக்க போதனையாலும் வல்ல செயல்களாலும் அவர்களை வியப்பில் ஆழ்த்துகிறார். ஆனால் சற்றும் அவர்கள் காலம் தாழ்த்தாமல் அவருடைய நிலையை குறைத்து அவருடைய ஞானத்தை மடமையாக மாற்றுகிறார்கள். பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் 1:25 சொல்லுவார் இல்லையா, மனித ஞானத்தை விட கடவுளின் மடமை ஞானமிக்கது. இங்கே நாம் ஞானம் உள்ளவர்களா அல்லது மடமை ஞானவர்களா? எப்படினாலும் கடவுளுடைய மடமை நம்முடைய ஞானத்தை விட ஞானமிக்கதுன்னு சொன்னால் நாம் எப்படி நிலைத்து நிற்க முடியும்? இங்கே இயேசுவினுடைய தந்தை தச்சர் என்பதை குறிப்பிட்டு அவருடைய தகுதியை, அவருடைய நிலையை சற்று குறைத்து மதிப்பிடுகிறார்கள். மரியா இவர் திருமணத்திற்கு முன்பே கருவுற்றவர் தானே என்று சொல்லி அவருடைய தாயின் நிலையை இங்கு அவலத்திற்கு உட்படுத்துகிறார்கள். இவருடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் இன்று நம்மோடு இருக்கிறார்களே, அவர்கள் அப்படி ஒன்றும் புகழுக்கும் பெருமைக்கும் உரியவர்கள் அல்லவே என்று சொல்லி இயேசுவுடைய ஞானத்தில் வியந்தவர்கள், அந்த வியப்புக்குரியவர்கள் இங்கு நாங்கள் இயேசுவை விட உயர்ந்தவர்கள் என்கிற மனநிலையை வெளிப்படுத்துகிறார்கள். இந்த இயல்பு இன்னைக்கு நமக்கும் இருக்குல்ல. ஒருத்தர் நல்லது செஞ்சிட்டாரு, அவர் பிரமிப்பாக ஒன்று செஞ்சிட்டாரு, அவருடைய திறமையை வெளிக்காட்டினாரு அப்படின்னு சொன்னால் அவரை பார்த்து நாம் அசாத்தியப்படுறோம், வியந்து போகிறோம். ஆஹா, என்ன இவருடைய திறமை! ஆனால் அடுத்த கணமே அங்கு நான் என்ற அகந்தை முன்வந்து நிற்கும். இது என்ன பெரிய இதைவிட இன்னும் அருமையான ஒன்றை நான் செய்ய முடியும், நான் செய்து காட்டுவேன், நான் அப்படி செய்திருக்கிறேன், இப்படி செய்திருக்கிறேன் என்று சொல்லி தற்பெருமைகளையும் தற்புகழ்ச்சியையும் குறித்து அதிலே பெருமை காண்கிற மக்களாக உருமாறி போவோம். எதுங்க ஞானம்? இல்லை, எது ஞானம்? நாம் ஞானம் என்று சொல்லிக்கொண்டு மடமையிலே நாம் இன்று அக்களித்து கொண்டிருக்கிறோம். இயேசு தன்னையோ தன்னுடைய செயல்களையோ குறித்து என்றும் பெருமை கொண்டது கிடையாது. அவர் சொல்றாரு, சொந்த ஊரிலும் மற்றெங்கும் தவிர இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர். ஏன்? சொந்த ஊரில் நம்மளை அவமானப்படுத்துவதற்கும் ஏற்றுக்கொள்ள தயங்குவதும் சாதாரணமான ஒரு நிகழ்வு. கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், குடும்பத்தில் உள்ளவங்களாக இருக்கலாம், சொந்த பந்தங்களாக இருக்கலாம், எல்லோரும் நம்ம ஏளனப்படுத்துக்கு தயங்க மாட்டாங்க. ஆனால் நம்மளை பெருமைப்படுத்துவதற்கு அவர்களுடைய மனதில் குறுகுறுப்பு இருக்கும். இன்று நாம் பெருமைக்குரிய செயல்களை செய்கிறோம் என்று சொன்னால் அது இயேசுவினாலே, கடவுள் கொடுக்கிற ஆற்றலினாலே, அருளினாலே என்பதை உணர்ந்து அதில் மகிழ்ச்சி அடைவோம். இங்கே பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை இல்லையா? நான் அப்படி செஞ்சுட்டேன், நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிற இந்த தற்புகழ்ச்சிக்கும் தற்பெருமைக்கும் நாம் என்றுமே சிறை கைதிகள் ஆகிவிடாமல் பார்த்துக்கொள்வோம். இந்த இயேசு தருகிற நல் மனநிலையில் இயேசுவுக்காக பணி செய்கிற, இயேசுவுக்காக உழைக்கிற பணியாளர்களை, நல்ல உள்ளங்களை நாமும் ஏற்று அவர்களே கடவுளை புகழ்வோம், மகிழச் செய்வோம். என்றும் எப்பொழுதும் இயேசுவோடு இணைந்து மகிழ்ந்திருப்போம். அதுவே இறைவன் நமக்கு கொடுக்கிற மிக பெரும் அருளும் ஆசீருமாகும். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.